जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, श्रील प्रभाதி महाराज கருணம், என் குருநாத கருணம், தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத கருணிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பொருட்களும் முடிவான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்கள் பேர் பிரபு? விஜய். அது நம்ம தொடர்ந்து வாங்க பிரபு. இப்போ புதன்கிழமை பாகவதம் கிளாஸு கேட்குறது ரொம்ப நல்லது வருது. வெல்கம் டு பாகவதம் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. இங்கே தான் இருக்கீங்களா ப்ரோ? ஓகே ஓகே. புதன்கிழமை வந்துடுங்க, 8 மணிக்கு கிளாஸ் இங்கே. ஓகே, நம்ம ஸ்னேகாமதி அவங்க வந்து வெக்கேஷன் இருக்காங்க. ஸ்னேகாமதி. ஓகே சரி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம், ஃபர்ஸ்ட் கேண்டோ, அத்தியாயம் 5, சாப்டர் 5. வியாசருக்கும் நாரதருக்கும் உபதேசம். வியாசருக்கு நாரதரின் உபதேசம். பதம் டெக்ஸ்ட் 26, பதம் 26. ஓகே நவீன் குருவோம். तत्रान्वहं कृष्ण कदा प्रकायताम् अनुग्रहेण शृण्वं मनोहरा ताश्रद्धया मे अनुपदं विशृण्वदा प्रियश्रवाशी अङ्गममाभवत्रुषि. तत्रान्वहं कृष्ण कदा प्रकायताम् अनुग्रहेण शृण्वं मनोहरा ताश्रद्धया मे अनुपदां विशृण्वदा प्रियश्रवसी अङ्गममाभवत्रुषि. ஓகே, கேஷ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்லோகா ட்ரை பண்ணுறீங்களா? तत्रान्वहं कृष्ण कदा प्रकायताम् अनुग्रहेण शृण्वं मनोहरा तत्सदया मे अनुपदा विशृण्वम् प्रियश्रवसी अङ्गममाभवत्रुषि. தத்ரா அதன் பிறகு, அனு தினந்தோறும், அகம் நான், கிருஷ்ண கதா பகவான் கிருஷ்ணரின் செயல்களை பற்றிய வர்ணனை, பிரகாயதாம் விவரிக்கும், அனுகிரகேன அனுகிரகத்தால், அஸ்ருணவம் செவிசாய்த்து, மனஹரா கவரக்கூடிய, தா அந்த, சத்தையா மரியாதையுடன், மே எனக்கு, அனுபதம் ஒவ்வொரு அடியிலும், விஷ்ணுவதா கவனமாக கேட்டு, பிரயாஸ்ரவசி பரமபுருஷரின் அங்க வியாசதேவரே மம எனது, அபவத் அது அப்படி ஆயிற்று, ருசி சுவை. மொழிபெயர்ப்பேன். வியாசதேவரே அச்சிறந்த வேதாந்திகளின் சகவாசத்தாலும் கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களது உரையாடலை என்னால் கேட்க முடிந்தது. இவ்வாறு கவனமாக கேட்டதனால் பரமபுருஷரை பற்றி கேட்பதிலுள்ள எனது சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது.
O Vyasadeva, in that association and by the mercy of those great Vedantis, I could hear them describe the attractive activities of Lord Krishna, and thus, listening attentively, my taste for hearing of the personality of Godhead increased at every step. हरे कृष्ण महोदय। तत्र वहं कृष्ण कदा प्रकायदाम् अनुग्रहेण शृण्वं मनोहर ता श्रद्धया मे अनुबदं विशृण्वदा प्रियाश्रवशी अंगममावत् रुचि। ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகம் யார்கிட்ட பேசுகிறாங்க இப்போ நான் சொல்லிடுறேன் பிரபு. இப்போ வந்து என்னென்னா வியாசதேவர் தான் எல்லா சாஸ்திரமும் எழுதுறாரு. எல்லா சாஸ்திரமும் வியாசதேவர் வந்து கடைசியாக வந்து மகாபாரதம் எழுதுறாரு. இப்போ இந்த கதை அப்படி தான் வருது. மகாபாரதம் எழுதுறாரு. மகாபாரதம் எழுதி முடித்த பிறகு அவர் வந்து கடைசியாக பார்க்குறாரு, அவருக்கு வந்து மனசில் ஒரு திருப்தி ஏற்படலை. அப்போ அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ஒரு நதிக்கரை பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அது என்ன லேக், என்ன 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 நதி? சரஸ்வதி நதிக்கரையில். சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்து இது பண்ணும்போது அவரோட தன் குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. வியாசதேவரோட குரு வந்து யார்? ஸ்ரீ நாரதமுனி. அப்போ நாரதமுனி வந்து, நீ என்னப்பா நீ வந்து மகாபாரதம் எழுதியிருக்க, அது எல்லாமே நல்லா எழுதியிருக்க, கதை மாதிரி எல்லாம் வருது. ஆனால் இருந்தாலும் ஏன் வந்து உனக்கு திருப்தி ஏற்படலை, உனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இது பண்ணுறாரு. அவருக்கு வந்து சுட்டி காட்டுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் எழுதியிருக்க, ஆனால் நீ வந்து யார் அந்த பரமபுருஷ பகவானும் அவரை பற்றி நீ வந்து க்ளோரிஃபை பண்ணல, அவரை பற்றி நீ வந்து அது அவரோட லீலைகளை அவரை பற்றி நீ சொல்ல, ஏன்னா அவர் சார்ந்த அவரோட பக்தர்களை பற்றி சொல்ல, அவரோட கதைகள் நீ சொல்ல. அதனால் வந்து நீ வந்து என்ன அவர் என்னது ஏன் அதை எழுதாமல் விட்டுட்ட, இப்போ பகவான் கதைகள் கேட்கறதுனால என்ன நன்மைகள் இருக்குது. பிறகு வந்து அவரோட நாரதர் வந்து முந்தைய பிரிவில் என்னவா இருந்தார் அப்படி சொல்லிட்டே வர்றாரு. இப்போ நாரதர் வந்து தன்னோட வாழ்க்கையோட அனுபவம் சொல்கிறாரு. முந்தைய பிரிவில் அவர் வந்து ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். புரிதா கல்யாணவதி? அப்போ வேலைக்காரியோட மகனாக சாதாரண ஃபேமிலி இருந்தார். அப்போ அவர் எப்படி நாரதராக வந்தார்? அப்போ பகவான் பக்தர்களுடைய அவங்களுடைய அசோசியேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அதை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நேற்று போன வாரம் வந்து நம்ம எதை பற்றி பேசணும், கேசவா நம்ம கரெக்டாக சொல்லுவாங்க. சொல்லுங்கள் வந்துஜி. அதே போன வாரம் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமே. ரஜா வந்துஜி சொல்லுங்க வந்துஜி. பிரசாதம் பற்றி பேசுகிறோம். அதாவது அவங்க சாப்பிட்ட பிரசாதத்தை மிச்சதை வந்து இவருக்கு சாப்பிட்டாரு. அப்போ அதனால் என்ன நடந்துச்சு, அவர் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சு, அந்த பிரசாதம் எந்த அளவுக்கு கருணைன்னு. ஓகேவா? நேற்று போனவரும் நான் வந்து அந்த கிளாஸ் நான் முடிக்கல. பட் இருந்தாலும் அதை நம்ம பற்றி பின்னாடி கடைசி நான் ஆட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் வெறும் முக்கியமான ஸ்லோகம். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து நாரதர் முனி வந்து அவர் வந்து வேலைக்கார பையனாக இருந்தனால அப்போ அவரோட வீட்டுக்கிட்ட பக்கத்துக்கிட்ட அவங்க சுற்றி ஒரு இடம் இருந்துச்சு. இல்லை அவர் பக்கத்தில் நினைக்கிறேன், ஐ திங்க் பக்கத்தில். அங்கே வந்து பக்தர்களை வந்து தங்கினாங்க. 4 மாதம் அங்கே தங்கினாங்க. ஏன்னா அந்த மாதம் வந்து சதுர் மாதம், அதாவது வந்து மழை பெய்யற காலகட்டம், ரெய்னிங் சீசன். அப்போ அதனால் வந்து அவங்க எங்கேயும் போக வழி இல்லை. அப்போ அதில் அந்த பக்தர்களுக்கு சேவை செய்கிற அந்த வாய்ப்பு வந்து நாரதர் கிடச்சிச்சு. அப்போ நாரதர் கிடைக்கும்போது நாரதர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட சாப்பிட்ட மிச்ச சாப்பாடு சாப்பிட்றாரு. அவங்ககிட்ட ஹரிக்கதை கேட்குறாரு. நம்ம ஒரு ஸ்டெப் இப்படி இருந்திருக்கேன், கல்யாணம் மாதிரி தெரிய மாட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட ஹரிக்கதை பகவான் கேட்குறாரு. அப்போ போன வாரம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடை பற்றி சொன்னார், பிரசாதம் சொன்னார். அது கூட அதோட பூர்வபாதையில் அதை விளக்கம் கொடுத்துறாரு. இன்றைக்கி என்ன இருக்கிறாருன்னா, வியாசதேவரே அச்சிறந்த வேதாந்திகள் சகவாசத்தாலும் கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களது உரையாடல்களை என்னால் கேட்க முடிந்தது. எஸ், அவங்கக்கிட்டேருந்தே நான் வந்து ஹரிகதா கேட்க முடிஞ்சு, பகவான் கதா. ஓகே, நம்ம வந்து பகவான் லீலைகளை வந்து ஹரிகதா சொல்லலாம். ஹரினா என்ன அர்த்தம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே, ஹரி கதா, கதானா ஸ்டோரி. ஒரு ஸ்டோரினா வந்து கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தில் பிறந்தார், கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் வெண்ணையை திருடினார், அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அப்புறம் வந்து கோபியரோட சட்டையை திருட்டு போனார், அப்புறம் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டார், அப்புறம் வந்து அவர் வந்து குளத்தில் குளித்தார், அவர் சாப்பிட்டாரு, அப்புறம் அவர் மதுராவுக்கு போனார், துவாரிக்கு போனார், அதுக்கப்புறம் அவர் அம்பு குத்தி செத்து போயிட்டார். கரெக்ட் மாதாஜி? திஸ் இஸ் த பப்ளிக் ஒப்பீனியன். கரெக்டாக பிரபு?
அப்படி இப்படி தான் கிருஷ்ண கதை இதான் கதைங்கண்ணே, இதான் ஒரு நாள் 1000 தடவை கேட்டுட்டேன். நீ என்ன திருப்பி என்கிட்ட சொல்கிறது? அதாவது டிவியில் போகிறான், சீரியல் போகிறான், அப்புறம் வெப் சீரிஸ் வேறு இருக்குது, அப்புறம் கர்ட்டூன் வேறு இருக்குது. நீ என்ன பூஜை சொல்ல போகிற? கரெக்ட் மாதிரி இப்போ நீ என்ன புதுசாக வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிற? கரெக்டான மாதிரி மகாபாரதம் நான் 2012 வந்து ஹிந்தி சீரியல் மகாபாரதம் போட்டாங்க. அது ஹிந்தி லாங்குவேஜ்லையும் பார்த்துட்டேன், டப்பிங் பண்ணி தமிழ்லையும் பார்த்துட்டேன். நீ என்ன புதுசு சொல்லிட போகிற? ஹரிகதா என்பது வந்து வெறும் வந்து கதான்னா வந்து ஸ்டாரி. ஆனால் ஹரிகதான்னா வெறும் வந்து இந்த வெறும் பகவானோட கதைகள் மட்டும் கிடையாது. கதை யார் வேணால் பேசலாம். இங்கே தான் கோயிலில் வந்து கேட்கணும் கிடையாது. உண்மையிலே பிரபோ யூடியூப்பில் தட்டினா அது பாட்டு வந்துட்டு போகுது. வீட்டில் நம்ம அழகாக சோஃபா மேலே கால் போட்டுட்டு என்ன சொல்லி விஷயம் மதிஜி, ஒரு தண்ணி கலக்கி வச்சுட்டு நல்லா ஏக்கணும் கீழே உட்காந்து இவங்ககிட்ட வந்து என்னது கேட்டுக்கிட்டு நான் அப்புறம் வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸாக நான் கேட்டுருக்கலாம். யூடியூப்பில் தட்டுன்னா டிவியில் கனெக்ட் பண்ணால் டிவியில் தான் புதுசாக தெரியுமே, அதான் கேட்கலாமே. ஹோம் தேட்டரு உங்க எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆள் மாதாஜி சமைக்கிறாங்க, அவங்க சமைச்சு எடுத்து வராங்க. இதில் ஒரு கிளாஸு, இதில் ஒரு டெம்பிளோட எலக்ட்ரிக்லாம் ஒரு ஓடுது. ஹரிகதா மீன்ஸ் வந்து என்னது? கிருஷ்ணகதா மதி கரெக்டா? பப்ளிக் சொன்னீங்களா? இதுதான் சொல்லுவாங்க. பப்ளிக் கூட விட்டுருங்க, நம்ம மத்தியிலே தான் சொல்லுவாங்க. பக்தராக இருந்து கூட இந்த பக்தி பாதையில் வந்து கூட இதான் பிரபு கேட்டாச்சா பிரபு என்னத்த நீங்கள் இன்னும் புதுசாக சொல்லி போகிறீங்கன்னு. ஹரிகதானா என்ன அர்த்தம்? பகவான் மதிஜி நன்றி. ஓகே, ஹரிகதானா வந்து ஓகே பகவான் கதைகள். ஆனால் ஹரிகதாவில் வந்து நம்ம வந்து என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறோம்? தத்துவம் டிஸ்கஸ் பண்ணுறோம். வேறு வேதத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி ஓகே. கிருஷ்ணஜெயகுரு இல்லை என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்? என்ன நடக்குதுன்னு கேட்கல, என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்? நம்மங்க டிஸ்கஸ் பண்ணுறோம், கேட்குறோம். வேறு அது சொல்லிட்டாச்சு. வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்? தத்துவம் கேட்குறோம், வேதங்களை கேட்குறோம். வேறு சொல்லுங்கள் வந்து பகவான் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாம் ஓகே. ஒன்றும் முக்கியமாக சொல்ல மாட்டீங்களே. யூ ட்ரை மதிஜி. ஓகே மதிஜி. ஒப்போசிட் பர்சன் சொல்கிறீங்க, நம்ம யாரை நம்ம தெரிஞ்சுக்குவோம்? நினச்சேன் பிரபு, நினச்சேன் நான் வாரு செய்ய பிக்கே பகவானை பற்றி தெரிஞ்சுக்குவோம், பகவானை தெரிஞ்சுக்குவோம். ஆனால் ஹரிகதாவில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா நம்ம யார் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது யூடியூப் சேனல்லையோ இல்லை வெளியிலேருந்து யாருக்கிட்டே இப்போ இதை தூக்கி யூடியூப் சேனல் பண்ணலாம், அது ஓகே. ஆனால் வெளியில் வந்து பக்தர் இல்லாதவங்க பேசுகிறவங்ககிட்டையோ இல்லை நல்லா வந்து டிவி சீரியலில் பார்க்கறனாலையோ அதில் அங்கே கிடைக்காது. அங்கே வந்து வெறும் ஸ்டோரி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ரியலைசேஷன் வராது, அதாவது புரிந்துணர்வு வராது. அது வந்து அழகாக இருக்குது, ஓகே நல்லா கதை நல்லா இருக்குது, ஓகே 1/2 மணி நேரம் முடிஞ்சு சேனல் மாதிரி அடுத்து போயிடும். அப்படி தான் போகும். ரியலைசேஷன் அது தண்ணி உணர்தல் எங்கே நடக்கும்னா ஹரிகதாவில் வந்து தான் நடக்கும், பக்த சங்கத்தில் தான் நடக்கும். தட்ஸ் த ஹரிகதா இஸ் த வெரி பொட்டன்சி. அப்போ வந்து நாரத முனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவங்ககிட்ட இருந்து ஹரிகதா கேட்டேன், பகவங்கதா கேட்டேன். ஹரிகதா வந்து இப்போ வந்து என்னென்னா இப்போ நிறைய வந்து மாடர்ன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆன்லைன்லேயும் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஓகே, அட்லீஸ்ட் வந்து தூரமாக இருக்கிறவங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆன்லைனில் போடுறதுன்னு சொல்கிறதுனால அன்றைக்கி யாரும் இங்கேயாலும் எங்கேயும் தெரியல. ஆன்லைனில் போடுங்க பிரபு, நான் தான் எது கிளாஸ் வந்துக்கிட்டே, அதாவது வீடு அவங்க வந்து ரெகுலராக கிளாஸுக்கு வர்றவங்க. சரி, அப்போ அந்த கிளாஸ் செய்கிறவங்க யாருன்னா நான் தான், என்ன தான் உதாரணம் சொல்கிறேன், வேறு யாரும் என்ன தான் சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன யோசனை, ஐயோ பக்தர்களை வந்து இன்னும் எப்படியாச்சும் ஒன்றும் கொண்டு வரணும், அதனால் ரெகுலராக வரட்டும், தூரமாக உள்ளவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணுமே, பப்ளிக் அட்ராக்ட் பண்ணணுமே. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், லைஃப் போகிறது, அந்த லைஃப் போகிறது, அப்புறம் வந்து அந்த இது பண்ணலாம் போட்டேன். அவனை சொல்கிறாங்கன்னா, பிரபு நீங்கள் தான் லைஃப் போகிறீங்களா, நான் எதுக்கு கிளாஸுக்கு வந்துக்கிட்டு, அதனால் வந்து நான் வீட்டிலேருந்து பார்த்துக்கிறேன்னு. அப்போ நான் யோசித்தேன், அதை நான் என்ன யோசிச்சேன்னா, பகவான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கபடத்தனம் இருக்குல்ல, குக்கட்னஸ், டூப்ளிசிட்டி எப்படி வேலை செய்யணும்னா பகவானுடைய பக்தி சேவை வேலை செய்யும். அதாவது இந்த ஆன்லைனில் போகிறது எதுக்கு, லைஃப் போகிறது எதுக்கு கிடையாது. லைஃப் போகிறது எதுக்கு மதஜி? அதாவது வந்து who are not able to come, யாரால வந்து அந்த டெம்பிளுக்கு வர முடியலன்னா விச் மீன்ஸ் வந்து என்னது
அவங்க வெறும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. ஓகேவா? அது பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து வர முடியல, அந்த வர முடியல இல்லை, அவங்களால வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. சில பேர் நம்ம டெம்பிளுக்கு இப்போ மாதாஜி வந்து தூரத்தில் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போடுறோம். ஆனால் இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்து இதில் நம்மளோட ஒரு கபடத்தனத்தை உள்ளே சேர்த்து இதில் ஒரு மாதிரி அவர் வந்து இப்படி மேலே கீழே ஒரு மாதிரி இது பண்ணி அப்படி செய்து வந்து நம்ம நினச்சி இன்டெலிஜென்ட் நினச்சிக்குவோம். அது நாட் இன்டெலிஜென்ட். அது வந்து என்னென்னா நம்ம சீட்டிங் பண்ணுறது, ஏமாற்றிக்கிறது. ஓகேவா? ஓகே, நம்ம ஆன்லைனில் கேட்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான அந்த ரீசன் இருக்கணும். ஓகே, நீ கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து எல்லாமே இருக்குது, காடி எடுத்தால் வந்துடலாம், ஒரு எண்ணெய் அமுக்குனா வந்துடலாம், டெம்பிளுக்கு வந்துடலாம். ஆனால் நான் வீட்டிலேருந்து கேட்குறேன், சரியா? ஐ எம் சேஃப் ஆயில் ஃபியூல் வந்து சேவ் பண்ணுறேன், டயர் இது பண்ணுற நேரம், இவ்வளோ நேரம் சேவ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடைசியாக வந்து நம்மளை பீஸ் பிடுங்குவாங்க, கடைசி ஐசியூவில் போட்டுருவாங்க. அங்கே பகவான் வந்து நம்மளை உயிர் போகிறது. அவர் வந்து பரவாயில்ல, நான் வந்து வரலன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? நான் வந்து நேரத்தை பார்க்குறேன், நீ 7 மணிக்கு கிளம்ப சொன்னேன், 6:50 கிளம்பிட்டேன், நான் லேட்டாக தான் வந்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டாருன்னா. அதாவது வந்து பகவான் ஹரிகதா வந்து என்றைக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வந்து கேட்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் தான் ஆன்லைன். ஓகே, ஆன்லைனே வாழ்க்கை கிடையாது, புரியுதா? வந்து ஆன்லைன் மட்டும்தான் கிளாஸ் கிடையாது, ஆன்லைன் இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகேவா? இப்போ மாயாப்பூரில் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லை பிருந்தாவன் கிளாஸ் எடுக்கிறாங்க, இது இந்தியாவில் கிளாஸ் இருக்காங்க, ஓகே லாஜிக். சரி, இதே மலேசியாவில் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, ஓகே லாஜிக். ஆனால் அங்கே இருந்தால் கல் தூக்கி போட்டு அங்கே விழுந்துடும் வீட்டில். இல்லைனா வந்து அங்கேருந்து மோட்டரை எடுத்துகிட்டு வந்துடலாம், 1/2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்துடலாம். அதில் ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா? தேட் இஸ் த டூப்ளிசிட்டி. அது எப்படி ஆரம்பிச்சா? பிரபு நீ கொஞ்சம் பிஸி ஆகிட்டு, அதை வீட்டிலேருந்து கேட்டேன். அங்கேருந்து ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கும் டூப்ளிசிட்டி. அப்புறம் அதனால அந்த காரணம் வந்து என்ன ஆயிரும்? பழகி போயிடும். அது பழகி போகணும் என்ன ஆகும்? அது அப்படியே வந்து டெய்லி லைஃப்பில் வந்துடும். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹரிகதா இஸ் த பியூர். ஹரிகதா இஸ் த பியூர். ஹரிகதா இஸ் த பொட்டன்சி, பவர்ஃபுல். ஏன்னா அதில் வந்து பகவான் இருக்கிறாரு. ஓகேவா? அந்த ஹரிகதா வந்து பவராக உள்ள ஹரிகதாவை, அந்த பொட்டன்சி சக்தி உள்ள அதே ஹரிகதாவை நம்ம வந்து ரிசீவ் பண்ணணுன்னா வித்தவுட் டூப்ளிசிட்டி, கபடத்தனம் இல்லாமல் எப்போ நம்ம இருக்கிறோமோ அப்போ தான் அதை ரிசீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நான் ஒன்றும் ஸ்லோகத்துக்குள்ள போல, இப்போ வந்து நான் வெளியில் தான் இருக்கிறேன். ஹரிகதா ரிசீவ் பண்ணுறதுக்கு, பகவான் கதையை ரிசீவ் பண்ணுறதுக்கு, கேட்குறதுக்கு, உள்ளே வாங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு வீடுமே வச்சுங்களேன். ஓகேவா? அதுக்கு வந்து கேட்டு பூட்டி இருக்குது. வீட்டில் இருந்தால் வீடு கேட்டு கதவு சாத்துமா இல்லையா? இப்போ டோர் வந்து க்ளோஸாக இருக்குது. அப்போ ஹரிகதா வந்து என்டர் ஆகணும்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, எங்கே மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது? நீர் கபாடா. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வித்தவுட் டூப்ளிசிட்டி. அங்கே வந்து டூப்ளிசிட்டி என்ன சொல்லுவாங்க? கபடத்தனம்னு தமிழ் எப்படி சொல்லுவாங்க? கபடத்தனம்னு எப்படி? ஏமாற்றுத்தன்மை இல்லாமல் இருக்கணும். ஏமாற்றுத்தன்மைனா வந்து அந்த எப்படிலாம் வந்து ஏமாற்றலாம் அந்த தன்மையை கொஞ்சம் விடணும். ப்ரோ கேட்குறவங்க எல்லாமே வந்து பல ஆள் இருப்பாங்க, எப்படியோ மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க, பல மைண்டில் இருப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஹரிகதா போகும், அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சக்தியை கொடுக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த ஹரிகதா மூலிமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். அப்போ எப்போ ஃபுல் பொட்டன்சி ரிசீவ் பண்ணணும்னா எப்போ நம்ம வந்து டூப்ளிசிட்டி இல்லாமல் இருக்குமோ அப்போ தான் அந்த கதவு திறக்கும். தென் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணலாம். அப்போ தான் ஹரிகதா என்டர் ஆகும். ஓகேவா? அது என்டர் அந்த உள்ள ஹரிகதா பகவான் கதை உள்ளே போனப்போ அது என்ன பண்ணுது பிறகு பேசுவோம். அவர் நாரத சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அவங்கக்கிட்ட நான் வந்து அசோசியேஷன் கிடச்சிச்சு, நான் அவங்ககிட்ட கேட்டேன், இவ்வாறு கவனமாக கேட்டதால் எஸ். அடுத்து இது முக்கியமான லைனு, கேட்குறது பெருசு கிடையாது, எங்கேருந்து கேட்குறது கூட பெருசு கிடையாது, எப்படி கேட்குறோன்றது தான் பெருசு. எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எக்கச்சக்கமான அனுபவம் இருக்குது. அதாவது ஹரிகதை கேட்கும் போது நம்மளுக்கு கதை கிளாஸ் கேட்கும் போது என்றைக்குமே தூக்கம் ஒன்று வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கினீங்கன்னா ஷேர் கிடைக்குமா கிடைக்காத கூட தெரியாது. வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்க கூட தெரியாது. ஆனால் கிளாஸுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் ஒன்று கிடைக்கும். ஹரிகதை கேட்டால் கண்டிப்பாக தூக்கம் ஒன்று கிடைக்கும். ஓகேவா?
ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து கிளாஸ் கொடுக்கும்போது அது என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், மற்றவங்க கிளாஸ் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பீக்கராக இருந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுலேருந்து தான் பல சேஞ்சஸ்லாம் எடுத்து வந்து நடுநடுவில் கேள்வி கேட்குறது, அப்போ அவங்கள வந்து பாயிண்ட் பண்ணி கேட்குறது, நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி உங்களுக்கு என்ன புரியுது அப்படி கேட்குறது. அப்போது தான் வந்து அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லி நானே அதான் வாங்கி கற்றுக்கிடுது. அப்போ ஹரிகதை கேட்கும் போது கவனமாக கேட்கணும். ஓகேவா? நம்ம ஆள் வந்து நம்ம தான் பாகவதோட இன்டெலிஜென்ட் ஆச்சே. நம்ம தான் பாகவதம் ஒன்று சொன்னால் அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒன்று செய்வோமே. அதாவது வந்து ஹரிகதை கேட்கறதுல பல விதம் இருக்குது. என் அனுபவம் சொல்கிறேன். ஒரு தடவை நான் கிளாஸு கொடுத்துட்ருக்கிறேன். ஒருத்தவங்க வந்து சீரியஸ் அப்படி தான் கேட்குறாங்க, ஃபுல் அட்டென்ஷனில் கேட்குறாங்க. ஓகே, எல்லாம் அப்படியே ஃபுல் அட்டென்ஷன் ஃபுல் அப்படியே இருக்குது, ஃபுல்லாக கேட்குறாங்க. அப்புறம் நல்லா கேட்குறாங்க சொல்லி நம்மளும் வந்து நம்ம தான் அவுட்புட் கொடுக்குமே, அவுட்புட் நிறைய கொடுத்துட்ருக்கேன். அப்போ என்ன புரிஞ்சு கேட்குறேன், ஹரிகிருஷ்ணா பிரபு ஹரிகிருஷ்ணா வரும்னா, அதாவது தூங்குறதுல பல விதம் இருக்குது. ஒன்று வந்து கண்ணை மூடி தூங்குறது, ஒன்று வந்து கண்ணை மூடி செவுத்தோறும் சாஞ்சிருது. மூணாவது விதம் ஒன்றுக்கு, அதாவது லெஜெண்ட், மோஸ்ட் லெஜெண்ட், அல்ட்ரா லெஜெண்ட் ஒன்றுக்கு. அல்ட்ரா லெஜெண்ட் எப்படின்னா கண்ணை திறந்துட்டு தூங்குறது. நீங்கள் சிரிக்கிறீங்க, உண்மையிலே நடந்திருக்கு. கண்ணை திறந்துட்டு தூங்குவாங்க, அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று இருக்குது, சொல்லும் போது கேட்குவாங்க, இப்படி கேட்பாங்க, வெரி குட் ப்ரூவ்னு. ஆனால் வந்து அது என்னென்னா மைண்டு வந்து கொஞ்சத்தில் போயிடும், மைண்ட் எங்கேயே போயிடும். இல்லை இங்கே காதல் உள்ளே போட்டு இல்லை போகிற வருது. நான் யாரையும் குறை சொல்லலை மதஜி, நீங்கள் அவங்கள தட்டி இது விட ஒன்று தான் சொல்கிறேன், அவ்வளோ. நான் யாரையும் குறை சொல்கிறல, உண்மையாக நடந்ததை நான் சொல்கிறேன். வெறும் உண்மையை சொன்னால் தானே நம்மளுக்கும் தெரியும். அப்போ நம்ம எங்கே கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம மனசாட்சியப்படி நம்ம எப்படி எங்கே கரெக்ட் பண்ண நமக்கு தெரியும். அப்போ வந்து என்னதுன்னா மைண்டு வந்து சில பேர் நல்லா கெடியே இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், மைண்ட் வந்து எங்கேயே போயிடும். போய்ட்டு ஐயோ பூர்வம் எங்கே சொன்னார், என்ன சொன்னிருந்தேன், இவன் கத்தியிருந்தானே, சொல்லிட்டு தான் இருந்தார், இவர் என்ன சொன்ன தெரியல. சரி அப்போ நம்மளே கனெக்ட் பண்ணுவோம். அப்படியே அதான் இப்படி தான் சொல்லியிருப்பார் அவர். நான் சொல்கிற உதாரணம் வந்து நான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி நான் சொல்கிறேன், யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. நான் எழுதி கொடுக்குறேன், யாரும் இந்த வேலை சொல்ல மாட்டாங்க. உண்மையில வந்து நான் சொல்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் கிரவுண்ட் லெவலில் அடி முதல்ல இறங்கி நான் சொல்கிறேன். அதனால் கவனமாக என்றைக்குமே ஹரிகதை கவனமாக கேட்கணும். லிசனிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்டத்தட்ட பரமபுருஷை பற்றி கேட்பதில் உள்ள எனது சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. எஸ், பகவான் கதா வந்து வெரி வெரி டேஸ்ட்ஃபுல். ஓகே, வெரி வெரி வந்து அமிர்தம். ஓகே, பாகவத்தில் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ஸ்லோகம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பாங்க, என்னென்னா என்னது நிகம கல்பதரோ கலித்த, அதாவது ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 13 சொல்லியிருப்பாங்க. நிகம கல்பதரோ கலித்த பலம் சுகமுகார் அமிர்த திரவ சம்யுதம் பிபாத பாகவதம் ரசமாலயம் ஊர் ரசிகா பாவுகா. அதாவது நிகம கல்பதரு, கல்பதருனா கல்ப விருட்ச மரம். நிகம கல்பதரு, கல்ப விருட்ச மரம்னா என்னதுன்னா அந்த மரம் வந்து இந்த லோகத்தில் இல்லை, அது வந்து சொர்க்கலோகத்துலையா? சொர்க்கலோகத்து எங்கே இருக்கு? சொர்க்கலோகம் பிரபு, நம்மளுக்கும் சொர்க்கலோகத்துக்கும் சொர்க்கலோகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? நம்மளுக்கு சொர்க்கலோகம் கிடையாது. நம்ம சொர்க்கலாம் வந்து நம்மளுக்கு வந்து சும்மா, நம்மளுக்கு சொர்க்கலாம் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேணும் பிரபு? வைகுண்டம் போகணுமா? வைகுண்டம் மட்டும் வந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் பிரபு? கோலோகத்துக்குள்ளே போகணும். ஓகேவா? அட்லீஸ்ட் வைகுண்டம் வந்தால் கூட ஓகே தான். பட் நம்மளோட கோல் வந்து கோலோகத்துக்குள்ளே போகணும். அதாவது கல்பவிருஷ மரணம் வந்து அது வந்து எங்கே இருக்குன்னா அது ஆன்மீகத்துக்குள்ளே இருக்குது. அதாவது பகவான் லோகத்தில் கோலோகத்துக்குள்ளே இருக்குது. அந்த மரத்தில் நீங்கள் போய்ட்டு என்ன கேட்டாலும் இஸ் சிந்தாமணி, என்ன கேட்டாலும் அது கிடச்சிடும். அதான் கல்பவிருஷ மரம். அப்போ அந்த மாதிரி சொல்கிற என்ன நிகம கல்பதரு கலித்தப்படும் சுகமுக அமிர்தர்வ சம்யுதம். அதாவது அந்த மாதிரி மரம் மாதிரி இப்போ பெரிய மரம் நினச்சிக்கோங்க, அதில் வந்து நிறையா வகையான பழங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே போல் வேதங்கள், உபனிஷங்கள், அப்புறம் வந்து இதிகாசங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிகம கல்பதரு கல்பவிருஷ மரம் மாதிரி அது மாதிரி எல்லாமே மரம் மாதிரி இருக்குது. நிகம கல்பதரு கலித்த பழம், கலித்த பழம் மீன்ஸ் வந்து என்னதுன்னா இந்த எல்லா மரத்தில் இருக்க எல்லா பழத்துலேயும் பழுத்த பழம் தான் கலித்த பழம். இஸ் த வெரி ரைப்பட் ஃப்ரூட். கலித்த பழம். சுகமுகாட், சுகனா வந்து என்ன அர்த்தம்னா கிளி. சுக மீன்ஸ் வந்து என்னது? கிளி. அதாவது மரத்தில் பல பழங்கள் இருக்குது, அதில் பெஸ்ட்டு பழம் வந்து பழுத்த பழம். பழுத்த பழத்தில்
அது எது பெஸ்ட்டுன்னா கிளி கொத்தி சாப்பிட்றது. கிளி எது வந்து கொத்துதோ அது வெரி டேஸ்ட்ஃபுல். சுகமுக்கானா என்ன சொல்கிறேன், அந்த கிளி வாயிலேருந்து வருது. ஏன் இங்கே கிளி வாயிலேருந்து சொல்கிறாங்க? வாய் பிரபு நீங்கள் பரணி, நீங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி வாங்க, நீங்கள் இப்போ வர நீங்கள் வாங்க, இப்படி வாங்க, அப்படிஜா வந்து வரைஞ்சது நீங்கள் எப்படி வாங்க, இங்கே வாங்க, இப்படி வாங்க. சுகமுக்கான்னு என்னதுன்னா கிளி வாயிலேருந்து. இங்கே கிளி வாயிலேருந்து என்ன சொல்கிறாங்க? கிளி வாயினா யார் சொல்கிறாங்க? சுகதேவ கோஸ்வாமி. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஏன் அவர் சுகதேவ கோஸ்வாமி கிளி சொல்கிறாங்க? வாய் ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி சார் ராதாராணி கிளி, நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ சுகமுக்கானா கிளி குத்துற பழங்க எப்படி வந்து சுவையாக இருக்குமோ அதே போல் இங்கே கிளின்னு சொல்கிறது சுகதேவ கோஸ்வாமி. அப்போ சுகதேவ கோஸ்வாமி வாயிலேருந்து வரக்கூடிய அந்த கதா, அந்த அமிர்தம் விவாத பாகவதம், அது என்னது? பாகவத புராணம். ஓகே, அது வந்து அதான் என்ன சொல்கிறேன்னா சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. அதில் பழுத்த பழம், அதில் எல்லாத்தையும் எசன்ஸாக சாரமாக கொண்டு தான் வந்து அட்டச்சி புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம். அந்த பாகவத புராணத்தை பழுத்த பழம் மாதிரி அது வந்து சுகதேவ கோஸ்வாமியால் சொல்லும் போது எப்படி கிளி கொத்தும் போது அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் சுகதேவ கோஸ்வாமியால் சொல்லப்படும் போது அது இன்னும் டேஸ்ட்டு. ஓகே, அப்போ அது எப்படி இருக்குன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரசமஹாலயம் முகுரஹோ ரசிகா போய் பாவுக்கா. அது வந்து இப்போ வந்து மாம்பழம் இருக்குது வச்சுங்களேன், மாம்பழம் வந்து உங்கள்கிட்ட அப்படியே வந்து கொடுக்குறாங்க, அது ஒன்று இருக்குது. ஒன்று தோலை சீவிட்டு வெட்டாமல் கொடுக்குறாங்க, அது ஒன்று இருக்குது. மூணாவது வந்து தோல்லாம் சீவி வெட்டி அந்த அந்த சீட் அந்த கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வெறும் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பழம் மட்டும் வெறும் ஈஸி, வெறும் அந்த அதோட அந்த கண்டெய்ன் மட்டும் அந்த இது மட்டும் இருக்குது, தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, எதை எடுப்பீங்க? ஒரு மங்களை வந்து இப்போ மாங்காய் இருக்குது வெட்டாமல், ஒரு மங்களை தோல் உரிச்சது இருக்குது, ஒரு மங்களை எல்லாம் வெட்டி ஷேப்பாக இருக்குது, எல்லாமே இருக்குது. எடுத்து வாயில் போகிறது எது சாப்பிட எது எடுப்பீங்க? ஏன் சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒன்று சாப்பிட்டோன்னே அது வந்து லவக்குன்னு உள்ளே இறங்கிடும். அதில் வந்து அது வந்து ஜூஸ் இருக்கும். ஓகேவா? அதில் சாப்பிட்டோன்னே உடனே ஜூஸ் கிடச்சிடும். அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாகவத இப்போ வந்து நீங்கள் நல்லா கேட்கணும். ஏன் அவங்க மேங்கோ வந்து ஆச்சரியம் சொல்லுவோம். ஏன் மேங்கோனா இப்போ பாகவத புராணத்தில் வந்து எந்த வகையான ஃபால்ட்டும் கிடையாது, பாகவத புராணத்தில் எந்த வகையான தவறும் கிடையாது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா மாம்பழம் வந்து டேஸ்டானது, ஆனால் நீங்கள் கொட்டையோடு சாப்பிடும்போது அந்த விதையோடு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த விதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் வாயில். ஆனால் அந்த மாம்பழத்தை வந்து நீங்கள் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக வெட்டி அந்த பேக்காக எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி பாகவத புராணம் அதில் வந்து எந்த வகையான ஃபால்ட்டும் எந்த வகையான இதுவும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அந்த மாதிரி அந்த கதை வந்து அந்த அளவுக்கு அமிர்தம். இப்போ அதே அந்த பேக்காக உள்ளதை ஒரு பிளேண்டரில் போட்டு ஜூஸாக அரைச்சி குடித்தா இப்போ எது குடிப்போம்? ஜூஸ் வந்துடும். அந்த மாதிரி அந்த சுகதேவ கோஸ்வாமி அதை அழகாக ஒன்று எடுத்து அதை ஜூஸாக இது பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்மளுக்கு வரும்போது அந்த பேக்காக சாப்பிட்றது கிடையாது, நம்மளுக்கு ஜூஸாக கிடைக்குது. அதான் அமிர்த ஆலயம், ரசம் ஆலயம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குது இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில். என்னையா நீ சொல்கிற? எங்களுக்கு ஒரு டேஸ்ட்டும் கிடைக்க மாட்டுது. நாங்களும் 30 நாளும் கேட்குறோம், இது 2.5 வருஷமாக கேட்குறோம். அது ஏன் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு ஏன் டேஸ்ட் வர மாட்டுது? எஸ், பின்னாடி இருக்குது, வரேன், ஒன்று வரேன். இப்போ புரபாதர் பொருள் என்ன சொல்கிறேன், நான் அங்கங்கே கொஞ்சம் கோட் பண்ணியிருக்கேன், அங்கே சொல்கிறேன். பகவான் தமது அகாரணமான கருணையால் இந்த ஜட உலகில் ஒரு மனிதரை அவதரித்து பல்வேறு தெய்வீக லீலைகளை நிகழ்த்துகிறார். இதனால் மனிதர்கள் இந்த லீலைகளால் கவரப்பட்டு அவரது உன்னத லீலைகள் திரும்புவதற்கு வழி ஏற்படுகின்றது. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹரி கதா பகவான கதைகள் முதல்ல எதுக்கு, ரெண்டாவது அது என்னத்துக்கு நம்ம கேட்கணும், வாய் and why we to listen, we want to listen. எதுக்காக நம்ம இந்த ஹரிகதா எதுக்காக நம்ம கேட்கணும், இந்த பகவான் கதைகள் எதுக்காக நம்ம கேட்கணும்? பிரபு என்னத்துக்குயா இந்த ஹரிகதா, என்னத்துக்கு நம்ம இதை கேட்கணும்? யாரும் ஒன்று சொல்லலாம், சொல்லுங்க மதியம். ஓகே,
ஆ சரி, இது வீட்டிலேருந்து புக்கில் படிக்க முடியாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. நான் ஏன் குதர்க்கமாக கேள்வி கேட்குறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். நான் பாட்டுக்குன்னு ஆரம்பிச்சு ஸ்டாப் பண்ணலாம் ஃபுல்லாக உங்களுக்கு கேள்வி அமுக்கிட்டே போணுச்சு என்னைய. அப்போ இப்படி தான் எப்போ முடியும்னு என்றைக்கும் வந்து கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு பதில் கிடைக்கும்போது, கேள்வி கேட்கும்போது பதில் கிடைக்கும்போது, உரையாடல் நடக்கும்போது அது ஒன்றும் கொஞ்சம் டீப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? சரியா? புக்கில் படிக்க முடியுதா? சொல்லுங்கள் வருவோம். அதுவும் தூய்மைப்படுத்துறதுக்கு. ஓகே, வெரி குட். அதாவது வந்து ஹரிக்கதை வந்து எதுக்காகனா, நம்ம ஃபர்ஸ்ட்டு முதல் விஷயம் வந்து என்னதுன்னா, ஹரிக்கதா என்பது என்னதுக்குன்னா, நம்ம வந்து பந்த ஜீவாத்மா. ஓகேவா? நம்ம வந்து பந்தப்பட்ட ஆத்மா. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம், இந்த பௌதிக உலகத்தை வந்துட்டோம், இந்த சாக்கடையில் வந்துட்டோம். நிறைய பேருக்கு இந்த உலகத்தை வந்து தப்பாக சொன்னால் பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது தெரியுமா? யார் இந்த உலகத்தில் அதிகமான பட்டுதல் வச்சுருக்காங்களோ, யார் தன் உறவினர்கள், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிள்ளைங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்களோ, இயற்கையாகவே இந்த மாதிரி சொல்லும் போது ஆப்போசிட்டாக பிடிக்காது. ஹரிக்கதா என்பது வந்து என்ன தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹரிக்கதை என்பது உண்மையிலே வந்து என்னதுன்னா, நம்மளுடைய இக்னோரன்ஸை உடைக்கிறது, நம்மளோட அறியாமையை உடைக்கிறது. அதுதான் ஹரிக்கதா. அது இயல்பாகவே நம்மளுக்கு வந்து என்னதுன்னா, ஆத்மாக்களுக்கு வந்து பிடிக்காது இயல்பாக. ஆனால் அதுக்காக தான் வந்து பகவான் வந்து கருணை கொடுக்குறாரு. அந்த கருணை மூலியமாக தான் அவங்களால வர முடியும். கருணை எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாரு. ஆனால் அது வந்து உடனே வர முடியாது. ஸ்லோலி இந்த பிரிவுலாம் அடுத்த பிரிவு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். அப்படி வந்தால் தான் நம்மலாம் வந்திருக்கோம் இப்போ. ஓகேவா? ஹரிக்கதை என்பது ஃபர்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நம்மளுடைய அறியாமையை உடைக்கும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஷ்ய நம்ம சொல்கிறோம்ல, ஞானஞ்சல சலாக்கையான வந்து என்னதுன்னா, அது வந்து கேட்ராக்லாம் இருக்குல்ல, கேட்ராக், அதை வந்து கண்ணில் பூ விழுந்துருங்க. அது எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வகையான பூ பைப்பாங்க அந்த காலத்தில். அந்த பூவை கண்ணை திறந்து அந்த பூவை உள்ளே விட்டு அதை அப்படியே திருப்பினாங்கன்னா அதுக்குள்ளே வந்து அந்த இதை வந்து அந்த கண்ணில் இருக்கிற அந்த இதை வந்து எடுத்துரும். அதான் சலாக்கையா. பிரபு மதிஜி இல்லை, அது பூ பேரா, அது மெத்தட் பேரானது இல்லை, பட் அது ஒரு பூ பைப்பாங்க சொல்லியிருக்காங்க. சக்சூர் உமிலிதம் ஏற தென் அப்போ சக்சூ மீன்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து விஷயம் கிடைக்குது. அப்போ தான் நம்மளுக்கு பார்வை கிடைக்குது. என்ன பார்வை கிடைக்குது நம்மளுக்கு? அப்போ தான் வந்து பகவான் யார், கடவுள் யார், நான் யாருன்னு. அது யார் அது பண்ணுவாங்கன்னா, சாது குரு வைஷ்ணவா நம்மளுக்கு உண்மையை பேசி நம்ம புரிய வைப்பாங்க. இது இந்த உலகம் வந்து உண்மை கிடையாது, இந்த உலகம் வந்து பொய்யானது, இந்த உலகம் வந்து நம்மளை ஒரு நாள் வந்து நம்மளை ஏமாற்றும், இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து டெம்பரவரி, நம்மளுக்கு வந்து பர்த்டே கிடையாது, நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்லோலி நம்ம எந்த டே நோக்கி போயிருக்கோம்? பர்த்டே நோக்கி போயிருக்கோம், டெத் டே நோக்கி நம்ம போயிருக்கோம். அந்த உண்மையை புரிய வைக்கிறது தான் ஹரிக்கதா. இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உட்காரதுக்கு ஒரு ஆத்மாவுக்கு பாக்கியம் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், பாக்கியவான் ஜீவாத்மா, அதாவது பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதவே பக்தி லதா பிஜா. இது கிருஷ்ணர் கருணை கொடுப்பாரு, எனக்கு கிருஷ்ணன் மூலியமாக குரு கருணை கொடுப்பாரு. அந்த குரு கருணையால் திருப்பி கிருஷ்ணன் கிடைப்பார். இது வந்து எல்லா, அதாவது வந்து என்னதுன்னா, மனுஷானாம் சஹர்ஷேஷு கச்சித் எத சித்தையே எதான் அபி சித்தானம் வேத்திமாம் தத்துவதா. அதாவது மனுஷானம் சஹர்ஷேஷு ஆயிரம் பிரிவுகள் சென்று தான் ஒருத்தங்க இதை வர முடியும். ஏன்னா எடுத்தோன்னே இந்த உண்மையான கதை வந்து எடுத்தோன்னே எல்லாரும் வந்து உட்கார முடியாது, எல்லாரும் கேட்க முடியாது. பிகாஸ் இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன், இது வந்து ஹை கிளாஸ் எஜுகேஷன். நீ நல்லா நினச்சி பாருங்கள், எல்லாத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ஓகேவா, அது வேறு, ஓகே. ஆனால் ஹரிகிருஷ்ணாவுக்குள்ளே வந்து இந்த கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுல வந்து நிறைய பேருக்கு இஷ்டம் இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. சைவம் அசைவம்லாம் பிரச்சனை இல்லை, நிறையா சொசைட்டியும் சைவமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் போய் கேட்பாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஈஸியாக போயிடுவாங்க. பட் ஹரே கிருஷ்ணா, இந்த கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கேட்கறதுக்கு வந்து யாருக்கும் விருப்பம் இருக்காது. நீங்கள் வெளியெல்லாம் போவேன்னா சொந்த ஃபேமிலி கூட விருப்பம் இருக்காது. சொந்த ஃபேமிலி கூட விருப்பம் இருக்காது. இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு விருப்பம் இருக்காது, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் விருப்பம் இருக்காது. பிகாஸ் காரணம் என்ன? இது ஹையஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட், இது வந்து ரொம்ப ஹை கிளாஸான ஃபிலோசஃபி. ஏன்னா அது என்னன்னா, நம்ம எதில் வந்து ஆசை வச்சுருக்கோமோ அந்த ஆசையை வெட்டி எடுத்துரும். அப்போ நம்ம ஆசையை வந்து வெட்டி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது பிடிக்காது. நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு என்ன ஒரு நம்ம பந்த ஜீவாத்மா ஆச்சே, நம்மளுக்கு என்ன ஒன்றுனா
கிருஷ்ண பக்தி வந்து இதெல்லாம் இதில் வந்துட்டா பகவான் வந்து கண்டிப்பாக சேர்ந்துடலாம். ஆனால் நம்மளுக்கு இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம தான் நான் சொல்லியிருப்பேன்ல, நம்ம தான் அல்ட்ரா இன்டெலிஜென்ட். நம்ம இன்டெலிஜென்ட் மீறி நம்ம அல்ட்ரா இன்டெலிஜென்ட். நம்ம அல்ட்ரா இன்டெலிஜென்ட் அப்படின்னா பகவானுக்கே யோசிக்காத அப்படி நம்ம யோசிப்போம், அப்படி நம்ம நினச்சிக்குவோம். அதாவது நம்ம வந்து பக்தி தான் வந்து உகந்து சொல்கிறாங்க, பக்தி பண்ணணும், அப்படி செஞ்சால் தான் பகவான் போய் சேர முடியும். நம்மளுக்கும் வயசாகிட்டு போகுது, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வயசாகிட்டு வருது, பக்தி பண்ணுவோம். ஆனால் நம்ம பக்தி எப்படி நம்ம பண்ணுவோம்? நம்ம ஹரிகதைலாம் கேட்டு பக்தி எப்படி நம்ம பண்ணுறோம் நம்ம? ஓகேவா? ஹரிகதா கேட்குறோம், பக்தி பண்ணுறோம். பக்தி எப்படி நம்ம பண்ணுறோம்? பக்தி வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து பண்ணுறோம். பக்தி டூயிங் இன் கம்ஃபர்டபுள் ஜோன். கம்ஃபர்டபுள் ஜோன்னா நம்ம சொகுசான இடத்துலையே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து பக்தி பண்ணுறது. ஓகே, அது தவறு கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆரம்ப காலகட்டத்தில் ஓகே. ஆனால் இதுவே வந்து கடைசி வரைக்கும் வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலான்னா அது முடியாது. பக்தியில் வந்து நீங்கள் நிறையா சேலஞ்சஸ் வரணும். பாருங்கள், இங்கேயும் ஒரு சேலஞ்சஸ். ஓகே, இவரு கேட்கணும் போல். அதாவது வந்து ஹரிகதா பகவான் கதையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹரிகதை என்னதுக்குன்னா, இந்த ஹரிகதை தான் நம்ம சொன்னல முதல் இருதயம் இருக்குல்ல, மனசு. இந்த மனசை வந்து ஓப்பன் பண்ணும். இந்த மைண்டை வந்து இந்த ஹார்ட்டை வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும், நம்ம மைண்டை வந்து கிளியர் பண்ணும். இது என்ன சொல்ல புரிய வைக்கும்னா, இந்த உலகம் வந்து என்னது முதல் புரிய வைக்கும். இது துக்காலயம் என்ன அசாஸ்வதம். இது துக்காலயம் இது வந்து மிசரபிள் வேர்ல்ட், மிசரபிள் கண்டிஷன், துக்கமான இது. நீங்கள் பதம் விப்பதம். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு இல்லை மறுநாள் காலை கண்டிப்பாக துன்பம் வந்துடும். ஏதாச்சும் மைண்டில் வந்து போட்டு ஒன்று குத்திட்டு இருக்கும். அதனால் வந்து இது துக்காலயம். என் ரெண்டாவது விஷயம் அசாஸ்வதம். இது டெம்பரவரி. உலகம் டெம்பரவரி ஓகே, ஆனால் நம்ம பாடி டெம்பரவரி. நம்ம பாடி சம்மந்தப்பட்ட, இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் டெம்பரவரி. எல்லோரும் எங்கள் அம்மா என் கூட கடைசி வரைக்கும் இருப்பா, எங்கள் அப்பா எங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பார், என் மனைவி என் கூட கடைசி வரைக்கும் இருப்பா, அதெல்லாம் கிடையாது. அதாவது நான் போன பிறகு நீ போய்க்கோ அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு அதுலேயும் ஒரு அகங்காரம், அதுலேயும் ஒரு சுயநலம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐ எம் த டாக்கிங் இஸ் த ட்ரூத். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் எப்படி தெரியுமா? பயங்கரமான சுயநலம். அதாவது வந்து அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க, ஓகேவா? நம்மளுக்கு என்ன சுயநலம்னா, நான் உயிரோடு அவங்கெல்லாம் இருக்கணும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களாம் இருக்கணும். நான் செத்து போன பிறகு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க செத்து போனாலும் சரி, என்ன பண்ணணும், நான் உயிரோடு இருக்கணும். இதுதான் பாகவதம் சொல்லுது. என்னன்னா, இஸ் த அதாவது இஸ் த சோ மச் அட்டாச்மெண்ட். சோ மச் அட்டாச்மெண்ட். எப்படி ஒரு கம்மில் நீங்கள் போயிட்டு ஒரு ஏதாச்சும் ஒட்டிக்கிச்சுன்னா அது பிரிக்க முடியாது பாருங்க, அந்த மாதிரி ஒட்டிக்கும் எல்லாமே. சோ மச் அட்டாச்மெண்ட். அப்போ ஹரிகதா என்பது என்னதுன்னா, அது வந்து அந்த சோர் மாதிரி, கத்தி மாதிரி. அது என்ன பண்ணி எல்லாத்தையும் வெட்டும். நீ தனி ஆத்மா. அதாவது வந்து உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏதோ உங்களோட கையில் ஒரு ரிங், ஏதோ ஒரு பொருள் வந்து அது ஒரு ஏதோ ஒரு ட்ரைனேஜில் விழுந்துருச்சு, எல்லாம் விழுந்துருச்சு. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்குவீங்களா? அப்படியே எடுத்து போட்டுக்குமா? அது என்ன பண்ணுவோம்? கழுவ மட்டும் செய்ய மாட்டோம். டெட்டால் ஊற்றி சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் சுடுத்தானில் இருக்குமா கழுவுவோம். அப்பயும் கிருமி இருக்கும். சுடுத்தான கழுவி அப்புறம் ஃபுல்லாக சாதாரண கையில் போடுற ரிங்குக்கே வந்து நம்ம அவ்வளோ அவ்வளோ ஹைஜீன் பார்க்குறோம். பகவான் போல் இஸ் ஸ்பிரிச்சுவல், இஸ் த பியோர். பகவான் போல் இருந்து பகவான் உலகம் வந்து பியோர். நம்ம சாக்கல் இருக்கும். அப்போ நம்மளை எடுத்து கழுவணுமா வேணாவா? நம்மளை கழுவும் போது நம்மளுக்கு வலிக்குது. கழுவும் நம்மளுக்கு வந்து சக்கே. அது என்ன ஆகுதுன்னா, அதாவது வந்து இந்த உலகம் டெம்பரவரி, இந்த உலகம் தற்காலிகமானது. இதெல்லாம் சொல்லும் போது அடுத்த வாரத்தில் நான் வரமாட்டேண்ணா, என்னோட இதை டிஸ்டர்ப் பண்ணுறான். அடுத்த வர முடியும். இவர் வந்து ப்ரூஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஷார்ப்பாக பேசுகிறாரு, ஷார்ப்பாக போடுறாரு. நம்மளுக்கு வரோமா, நம்ம மனசுக்கு நம்மளுக்கு மனசுக்கு வந்து இதமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேசணுமா, அவளுக்கு ஒரு கதையை சொன்னோமா, கிளாஸை முடித்தோமா, அப்படி போகாமல் அவர் பாடுன்னு போட்டு அடுத்த ராஜீவன் கிளாஸ் கேன்சல். நான் முடிஞ்சால் வந்து பெட்டிஷன் பாக்ஸ் இருந்தால் பெட்டிஷன் பாக்ஸ் எழுதி போடுறேன். அது சும்மா இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நடக்கும். அதாவது வந்து பகவான் இஸ் த பியோர், பகவான் கதா இஸ் த பியோர், பகவான் வியசன இஸ் த பியோர், எல்லாம் பவர்ஃபுல். அப்போ இங்கேருந்து வரும்போதும் பவர்ஃபுல்லாக தான் வரணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஐ ஆம் ஸ்பீக்கிங்
நாட் ஃபார் ஆடியன்ஸ். நம்ம பகவானுக்காக இவங்களுக்காக பேசக்கூடாது. அதாவது மாற வேண்டியது இங்கே தான். அதாவது பக்தர்கள் மாறணும், நல்லா எல்லாம் வரணும். ஆனால் நம்ம யாரோட திருப்திக்காக பேசணும்? பகவான் திருப்திக்காக பேசணும். பகவான் திருப்திக்காக பேசணும்னா அந்த பொட்டன்சி அங்கேருந்து வந்து அது இப்படி வரும். அப்போ எல்லாத்துக்கும் அந்த பொட்டன்சி கிடைக்கும். ஓகேவா? ஐயோ இவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அப்படி வந்து ஹரிக்கதை பேசணும்னா அப்போ பகவான் திருப்தி அடைய மாட்டார். பகவான் திருப்தி அடையலாம் என்ன ஆகும்னா அங்கே குவாரலிங், என்ன ஹைப்போக்ரிட்டிஸ், அங்கே பிரச்சனைகள், சண்டைகள் உருவாகும். நீங்கள் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்தில். சொந்த வீட்டில் உள்ளவங்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது, சொந்த மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, சொந்த கணவனை திருப்திப்படுத்த முடியாது, சொந்த பிள்ளைங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு குறை வச்சுருவான். ஆமாம் அப்படி கேட்க நீ வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்பான். யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள், ரொம்ப ஈஸியான ஆள்னா பகவான் மட்டும்தான். இஸ் த ட்ரூத். இந்த ட்ரூத், இந்த உண்மையை பேசுகிறதா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹரிகதா. இந்த ஹரிகதா எப்போ வந்து நம்ம புரிய ஆரம்பிக்குன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம சொன்ன என்னது, நீர்கபடா. நீர்கபடானா வந்து என்னதுன்னா கபடத்தனம் இல்லாமல், வித்தவுட் டூப்ளிசிட்டி. அந்த குவாலிஃபிகேஷனை முதல் வளர்த்துக்கணும். அது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு குரு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹரிகதையில் உட்காரிங்கன்னா, யாரோ ஒருத்தர் பேசினா கூட நீங்கள் குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒருவேளை குரு எடுக்கலைன்னா நீங்கள் புரோபாதர் வந்து இஸ் ஜெகத்குரு, நீங்கள் புரோபாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காரணும். அதனால தான் நம்ம வந்து மங்களாச்சாரம்லாம் படிக்கிறோம். கொஞ்சம் சும்மா இன்னும் கத்துறான், இவனும் பேசியிருக்கேன், இவனுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான் பேசியிருக்கேன், அப்படி இல்லை. இந்த மங்களாச்சரணம்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒபேசன்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுறோம், உங்கள் மூலியமாக உங்கள் கருணையால் நம்ம பேசணும். அதுக்கு தான் ஹரிகதை. ஹரிகதை நம்ம சொன்னால் பேச முடியாது. ஹரிகதை வந்து இங்கேருந்து வருதில்லை. இப்போ நான் நிறைய படிச்சிருக்கேன், பிரபு உங்களுக்கு எல்லாமே தெரியுது அந்தமாதிரி நினச்சிக்கிட்டே இங்கேருந்து வரக்கூடாது ஹரிகதை. அது இங்கேருந்து வந்துச்சுன்னா மென்டல் ஸ்பெகுலேஷன், சொந்த மனக்கற்பனை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் வீட்டுக்காக தான் சொல்லியிருப்பேன், நீங்களும் அது என் கம்பெனி கதை, என் சொந்த கதை தான் சொல்லியிருப்பேன். அது நோட்டீஸ் ஹரிகதை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் இன்னும் நிறையா வெளியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நிறையா இன்னொன்று ஒரு பஞ்சாயத்து பார்க்கலாம். நீங்கள் இன்னொன்று இருக்குது. அதாவது சொந்த கதையை பேசுகிறது, அந்த எனக்கு வந்து ஒரு ஹரிகதை பேசுகிறதுல வந்து எனக்கு வந்து கல்யாண மதம் செம்ம காண்டாக இருக்குது. இன்னைக்கு கிளாஸ் வராங்களா, இன்றைக்கி கிளாஸ் மறைமுகம் வச்சு இன்றைக்கி தர்றோம், இன்றைக்கி மறைமுகம் வச்சு இவங்களை வந்து மறைமுகமாக அடிப்போம், இன்றைக்கி மறைமுகமாக அவங்களை ஏசுவோம். எஸ் இஸ் ஹேப்பன், இஸ் நாட் ஹரிகதா. அது வந்து வெஞ்சன்ஸ் தான். அது வந்து சும்மா நம்மளோட இதை வந்து ஆளுங்களுக்கு, அது நாட் ஹரிகதா. ஹரிகதான்னு என்ன ஆகுதுன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து மாற்றத்தை உருவாக்கும். அது இட்ஸ் ஹரிகதா. அது வந்து என்றைக்கும் ஹரிகதா பேசுகிறவங்க ஸ்பீக்கர் வந்து அதாவது ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கேட்குறவங்களோட ஸ்பீக்கர் ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கர் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எல்லோரும் அதை பண்ணுங்கண்ணே, நான் அதை பண்ணலைன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஆச்சார் அண்ட் பிரச்சார் ரெண்டும் முக்கியம். என்றைக்குமே எவ்வளோ என்னென்ன விஷயம் இந்த 1 ஹவரில் இந்த 1 ஹவரில் நான் என்னென்ன சொல்லணும் அது எல்லாமே நான் வந்து அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணணும், இல்லை அதை செய்யணும். அதை நான் செய்யாமல் ஒன்றும் பண்ணாமல் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர். என் குருமாச்சி எப்போ சொல்லுவார், அது என்னது பிளாங்க் ஃபயர். நான் எப்போ சொல்லுவேன்ல, நம்ம தீபாவளிக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வைப்பாங்க கடையில், டப்னு சொல்லுவாங்க. தோட்டம் இல்லாமல் முந்தைய ஞாபகம் இருக்கா, அந்த சோப்புகள் தோட்டம் ஒன்று இருக்கும், அது உள்ளே போட்டு சுட்டானா வலிக்கும். அது இப்போ தோட்டமே போடாமல் நான் சுட்டேன்னா சுடும், சவுண்டு டிப் சத்தம் கேட்கும், ஆனால் அது வலிக்காது. அதே போல் தான் நான் வந்து ஒன்றுமே ஃபாலோ பண்ணாமல், நான் பாட்டு சும்மா எதுவுமே இது பண்ணாமல், ஜபத்து ஒழுங்காக பண்ணாமல், கொஞ்சம் அரைக்குறையாக பண்ணிக்கிட்டு எதுவுமே படிக்காமல், எங்கேயோ ஒரு கிளாஸை போட்டு பிடிச்சி கொஞ்சம் எடுத்து கும்பலாக எடுத்து வந்து பயங்கரமாக கிளாஸ் கொடுத்து உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கிட்டு நான் போனிச்சிங்களேன், கைத்தட்டில் கிடைக்குவாங்க, ஆனால் மாற்றம் ஏற்படாது. 1 இன்ச்சு கூட இங்கேருந்து உள்ளுக்குள்ள மனசு அந்த உள்ளுக்குள்ள 1 இன்ச்சு கூட நகராது. ஹரிகதா வந்து இதில் பியூர் ஹரிகதா இல்லை ஹரிகதா வந்து ஒரிஜினலாக வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் வந்த அன்னிலேருந்தே இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பக்தி என்ற இது வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிடணும். உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை, அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை டெவலப் ஆகிடணும், நாலேஜ் விருத்தி அடைஞ்சிக்கணும், நாலேஜ் டெவலப் ஆகிடணும். இது எதுவுமே நடக்கலை, இது எதுவுமே வந்து நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம that ஹரிகதா இஸ் த பவர்ஃபுல். இது எதுவுமே நடக்கலை, அவள் பாடு சொல்லிட்டான், நீ சொல்லுங்கள் பிரபு. நம்ம அதே இடத்துல நிற்கிறோன்னா ஒன்று சொல்கிறவரும் ஒழுங்காக இருக்கணும், கேட்குறவங்க ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் இது எஃபெக்டிவ் ஆகும். இப்போ சொல்கிறவங்க ஒழுங்காக இருந்துட்டு கேட்குறவங்க ஒழுங்காக இருந்தால் அப்பயும் எஃபெக்டிவ் கிடையாது. இப்போ புரோபாதர் இருக்கிறாரு, புரோபாதர் எல்லா வகையிலும் நிறைய விஷயம் சொல்லிக்காரு.
ஆனால் பிரபுபாத் மறைஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் தவறாக போனாங்க, சில பேர் தடுமாறி போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ பிரபுபாத் மிஸ்டேக் பண்ணிட்டாரா? அதாவது இது ரெண்டு சைடு ரெசிப்ரோகேட், அது வந்து என்ன சொல்லுவாங்க, ரெசிப்ரோகேட். அது வந்து என்னன்னா ரெண்டு சைடும் அந்த 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 இது இருக்கணும், ரெண்டு சைடும் இருக்கணும். கேட்குறவங்களும் இருக்கணும், கொடுக்குறவங்களும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். நான் மருந்து கொடுக்குறேன், இல்லை பிரபுபாத் மருந்து கொடுக்குறேன், நீங்கள் முழுங்கலைன்னா எப்படி வேலை செய்யாது? தட் இஸ் அ மெயின் பாயிண்ட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனது ஹரிகதா வந்து பார்த்திங்கன்னா அது பகவத்கீதையில் வந்து பகவான் சொல்கிறாரு 10வது அத்தியாயம் சொல்லுவதா எல்லாம் சொல்லுங்கள். மச்சிதா மத்கதா பிராணா போதயந்தே பரஸ்பரம் கத்யந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அதாவது மச்சித்தா மத்கதா பிராணா விச் மீன்ஸ் வந்து என்னதுன்னா, அதாவது என்னோட டிவோட்டி என் கூடயே எப்போதும் இருப்பாங்க, என்னோட அசோசியேஷனில் இருப்பாங்க, என்னோட கதைகளை பேசுவாங்க. பரஸ்பரம்னா வந்து என்னென்னா, ஒருத்தர் நம்ம தமிழ் கூட பரஸ்பரம் சொல்லுவோம். பரஸ்பரம் மீன்ஸ் வந்து என்னென்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அசோசியேஷன் சொல்லலாம். பரஸ்பரம்னா அந்த அசோசியேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் கதைகளில் பேசுவாங்க. என் பக்தர்கள் சொல்கிறாரு அவர். அடுத்து கதை அந்த அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அசோசியேஷனில் கதை பேசுவாங்க. என்ன கதை? ஹரிக்கதை பேசுவாங்க. அப்போ என்னன்னா துச்சந்திச்சா ரமஞ்சா, ரெண்டு பேருக்கும் நன்மை கிடைக்கும். அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும், இவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து டிவோட்டி சங்கத்தில் நம்ம வந்து பகவான் கதை பேசாமல் நம்ம வந்து என்னென்னமோ கதை பேசணும்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பக்தி பாதையில் வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ட்ராபேக் கொடுக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு இது கொடுக்கும். ஓகே, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பிரபு நீங்கள் என்ன பிரபு எப்போவுமே நம்ம பார்க்குறோம், எப்போவுமே பகவான் கதை பேச முடியும்? காமன் ப்ராக்டிக்கல் வந்து என்னன்னா, ஓகே நீங்கள் நார்மலாக பேசலாம், எல்லாம் பேசலாம். பட் வந்து என்னதுன்னா அந்த பேச்சு, அந்த உரையாடல் அது வந்து என்ன ஆகிடக்கூடாது, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அது வந்து ஒரு அபராதத்துக்குரிய ஒரு பேச்சு ஆகிடக்கூடாது. சீன்ஃபுல் என்னது அசோசியேஷனாக இருந்துடக்கூடாது. அது வந்து அஃபென்ஸாக உள்ள இதாக இருந்துக்கூடாது. ஒரு வைஷ்ணவர் வந்து இது பண்ணுறது, இல்லை ஒரு குரு வந்து குறை சொல்கிறது, ஒரு ஆச்சாரியரை குறை சொல்கிறது, அந்தமாதிரி லெவலில் போயிடக்கூடாது. ஓகேவா? டிவோட்டி குறை சொல்கிறத நிப்பாட்ட முடியாது. அது பகவான் வந்தால் கூட நிப்பாட்ட முடியாது டிவோட்டி குறை சொல்கிறத. ஓகேவா? பட் வந்து நம்ம அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போய்ட்டு ஒரு குருவை, ஒரு வைஷ்ணவரை, ஒரு என்ன சொல்கிறது, இந்த மகாராஜ் தெரியுமா, இந்த 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 அந்தமாரி லெவல் போய்ப்படுது. அது வந்து இஸ் த பிரஜல்பா சொல்லுவாங்க. பிரஜல்பானா வந்து என்னென்னா அன்வான்ட் டாக்கிங். அன்வான்ட் டாக்கிங் இது பிரஜல்பா. இது உபதேச சமரத்தில் இருக்குது, நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஒரு நாள் வருவோம், அதெல்லாம் ஒன்றா வருவோம். அப்போ பியோர் டிவோட்டினா வந்து என்ன அர்த்தம்னா 24 hours இஸ் எங்கேஜ் இன் கிருஷ்ணா சர்வீஸ். 24 hours நிறைய வாட்டி கேட்டிங்க தானே இது 24 hours என்ன புரிஞ்சு? 24 hours எப்படி பிரபு தூங்காமல் வேலை செஞ்சுருப்பாங்களா பிரபு பகவானுக்காக? நிறைய இடத்துல பிரபு சொல்லிக்கிறேன், நிறைய இடத்துல புக்கில் போட்டிருக்கேன். 24 hours பியோர் டிவோட்டி மீன்ஸ் 24 hours எங்கேஜ் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். யூத்ராமனே கிருஷ்ண பக்தி இருப்பாங்க. கேட்டிங்களா இல்லையா பிரபு? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஏன் சில விஷயங்கள்லாம் வந்து அழுத்தமாக ஏன் வந்து இது பண்ணி சொல்கிறேன்னா, நம்மளோட சில விஷயங்களை சில 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 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, சில கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப வந்து புவராக இருக்குது, அது புரிஞ்சிக்க முடியல. அது வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் வந்து என்ன சில சில விஷயம் நான் சொல்லும் போது அது இப்படி தான் சொல்கிறாங்க, இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது. இப்போ 24 hours எங்கே வந்து பியோர் டிவோட்டி மீன்ஸ் 24 hours எங்கேஜ் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். யூத்ராமன் கிருஷ்ண சேவையில் இருப்பாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ப்ரோ நீங்கள்? ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ப்ரோ? ரொம்ப பகவானுக்கு அவங்க ஃபிசிக்கலாகவும் சேவை செஞ்சுட்டு பகவானை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க 24 மணி நேரம். எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க? என்ன சேவைனாலும் பகவானை நடுவில் நிறுத்தி அவங்க பகவான் நினச்சிப்பாங்க. சரி, 24 hours கிருஷ்ண பஜனில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? கேஷம் கதை மாதிரி அப்படி காப்பி பேச மாதிரி. இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து நிறைய பேர் சேவை செய்கிறாங்க. ஆனால் 24 மணி நம்ம நினைக்கிறது இல்லையே. பியோர் டிவோட்டியில் சொல்ல இப்போ பியோர் டிவோட்டி மீன்ஸ் வந்து என்னது? பியோர் டிவோட்டி மீன்ஸ் 24 மணி நேரம் எங்கேஜ் ஆகிறது பகவான் சேவையில். இந்த 24 மணி நேரம் எங்கேஜ் ஆகிறதுக்கு ஓகே அது சொல்லி கரெக்டு தான், புரிஞ்சு சொல்லி கரெக்டு தான். அதாவது வந்து அவங்க வந்து ஆன்லைன் ஒன்று ஆஃப்லைன் வச்சுக்கலாமா, ரெண்டு விஷயம். அதாவது தூங்காத போது அது முடிச்சிருக்கும் போது பகவான் சேவை செய்கிறாங்க. ஆஃப்லைன் தூங்கின பிறகு கூட
அவங்க பகவானோட சிந்தனையில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் நிறைய சேவை செய்கிறோம், ஆனால் தூங்கிற பிறகு ஒன்றுமே இல்லையே பிரபு, ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுது, நாளைக்கு அலாம் முடிச்ச கூட ஏஞ்சிக்க மாட்டேனே. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது இது? That's why the Tattva must understand in very properly, நல்லா ஷார்ப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. எதுவுமே எனக்கு வந்து இந்த மேலோட்டமாக அப்படி சும்மா அப்படியே தொட்டும் தொடாமல் அப்படியே பட்டும் படாமல் இப்படி ஒன்று பேசினாலும் அதை கரெக்டாக ஆழமாக கடைசி வரைக்கும் அதை புரிஞ்சு வரணும், அது வேறு வரைக்கும் போய் புரிஞ்சுக்கணும். தட்ஸ் அதுதான் வந்து அந்த அப்போ தான் பொட்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. 24 hours என்கேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உடனே எல்லோரும் 24 hours எல்லாம் பியூர் டிவோட்டி ஆக முடியுது. ஆனால் பியூர் டிவோட்டி ஒருத்தவங்க எப்படி ஆகுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது சாதனா பக்தி. முதல் சாதனா பக்தி என்னது? இல்லை என்னென்ன ஆக்டிவிட்டி இல்லை, சாதனா பக்தின்னு என்ன அர்த்தம்? சாதனா பக்தின்னு என்ன அர்த்தம் கேட்குறேன், என்னென்ன செய்வாங்க கேட்கல, என்ன அர்த்தம்னு கேட்குறேன். பிரஜாமதி இல்லை என்னென்ன ஆக்டிவிட்டி கேட்கல. சாதன பக்தினா என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. நம்ம பக்தி பாதையில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி தான் சாதனா பக்தி. அப்போ அது என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? காலையில் ஏஞ்சிருக்கணும் ஓகேவா. சூரியன் வரதுக்கு முன்னே நம்ம வந்து ஏஞ்சிடணும். சூரியன் உதிச்சு அதை பின்னாடி முதுகில் 2 தட்டு தட்டி அதுக்கப்புறம் வந்து 12-1 ஏஞ்சிக்கிறது இல்லை, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏஞ்சிடணும் ஓகேவா அட்லீஸ்ட். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் ஆர்த்தி பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக ஆர்த்தி பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இப்போ ஆர்த்தி பண்ண முடியலையா, முடிஞ்சுக்க ஒரு சிம்பிளாக ஒரு ஆரத்தி அப்படி முடியலையா, அட்லீஸ்ட் நீங்கள் வேலை முடிஞ்சது சாயந்தரம் பண்ணலாம், சந்தியார்த்தி பண்ணலாம் ஓகேவா. அட்லீஸ்ட் இல்லை பிரபு நான் வரதே லேட்டு தான் பிரபு, எனக்கு இதே நான் ஃபுல் பிஸி பிரபுனா அட்லீஸ்ட் லீவுன்னு ஒன்று இருக்குல்ல, லீவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ல. அப்படி இல்லாமல் யாராச்சும் எங்கேயாச்சும் ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாங்களா? அப்படின்னு தான் சொல்ல நான் இந்த பஞ்சாப் பூர்வத்தில் மாட்டி விட்டுருவேன். வேலை லீவே இல்லாமல் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, லீவே இல்லாத ஒரு வேலை இருக்குது, யாரும் சொல்ல முடியும்? யாரும் சொல்றீங்க இன்றைக்கி வந்து டபுள் பிரசாதம், இன்றைக்கி லீவே இல்லாத ஒரு வேலை இருக்குது. என்னது? இல்லை சீரியஸாக இருக்கிறேன், லீவே இல்லாத ஒரு வேலை இருக்குது. என்னது? ஏன் சும்மா அதை கேட்டுட்டு உனக்கு அம்மா ஒரு தாயோட வீட்டு வேலை, அது லீவே கிடையாது. ஓகே, அப்போ எதுக்கு சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டு வந்தேன்? சாதனா பக்தி. காலையில் ஏஞ்சிருக்கிறது, அப்புறம் ஜபம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி செய்யுது. ஆர்த்தி வந்து சிம்பிள் ஆர்த்தி. காலையில் முடிஞ்சால் காலையில் சென்று வேலைக்கு போகலாம், அப்படி முடியல சாயந்தரம் செய்யலாம், 2 முடியல லீவு நாளில் செய்யலாம். லீவு நாள் காலையில் துளசி பூஜை, குரு பூஜை, ஒரு மங்களார்த்தி, ஒரு சந்தியார்த்தி, அந்த மாதிரி செஞ்சு பழகணும். எட்லீஸ்ட் செய்யணும். நீங்கள் அறவே செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்த ஊதை பற்றி அந்த 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 இன்சைசைக்கு அந்த ஊதை பற்றி அந்த தீபத்தை நீங்கள் பிடிக்கணும். வாரத்தில் நீங்கள் பிடிக்கலைன்னா எங்கேயும் ராங் இருக்குது. சொல்கிற ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணி வீக்கெண்டு முடிறதுக்குள்ளே எட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நீங்கள் அந்த ஆர்த்தி இதை பிடிக்கணும். ஆரே பிடிக்கலன்னா நீங்கள் சாதன பக்தி எங்கேயும் நம்ம மிஸ் ஆகுது ஓகேவா. அட்லீஸ்ட் லீவில் அட்லீஸ்ட் சாயந்தரமாச்சும் ஒரு ஊதை பற்றி அந்த தீபம் கட்டுறது, அந்த இன்சைசைக்கு நம்ம கீழே கட்டுறது, அந்த மாதிரி செய்யணும் ஓகே. அப்புறம் சாண்டிங் வந்து கரெக்டாக பண்ணணும் ஓகேவா. சாண்டிங் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இது சாதன பக்தி. இந்த சாதன பக்தி ஒழுங்காக பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து ஹார்ட் பியூர் ஆகும். அண்ட் ஆல்சோ சாதன பக்தியில் தான் இன்னொன்று விஷயம் என்னன்னா ஹரிக்கதை கேட்குறது. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதன பக்தி. ஹரிக்கதை கேட்குறது, நான் ஏன் இங்கே வந்தேன், நான் ஏன் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த மாட்டிக்கிற இடத்துல நான் எப்படி நான் உருப்படியாக பகவானத்துக்கு போகிறது, நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த தப்புலாம் வந்து உணர்ந்து இந்த தப்புலாம் செய்யாமல் இருந்து இது பண்ணுறோம்ல, இதுதான் சாதன பக்தி. இதை நம்ம ஒழுங்காக பண்ணுறோம்னு வச்சுங்களேன், தென் அதுக்கப்புறம் என்ன தான் நமக்கு வந்து டூப்ளிசிட்டிலாம் வெளியாகிடும். இந்த கபடத்தனம்லாம் இருக்காது, இல்லை உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியாகும். இந்த உள்ளுக்குள்ள அழுக்கு இந்த சாக்கடை க்ளீன் ஆனாதான் இந்த மனசு வந்து இது பிருந்தாவனமாக மாறும், இது ஒரு பூங்காவாக மாறும், இது ஒரு கார்டனாக மாறும். இங்கே கார்டன் வந்தால் தான் இங்கே பகவான் உள்ளுக்குள்ளே வருவார். ஏற்கனவே சாக்கடையை வச்சுக்கிட்டு சாக்கடைனா இங்கே வந்து அழுக்குன்னு என்ன சொல்லி எத்தனை வகை அழுக்கு இருக்குது? ஹவு மெனி டைப் டார்க்னஸ்? 6 டைப் இருக்குது. காம, குரோதா, லோப, மோகா, மதம், ஆச்சரியா. காமன்னா வந்து என்னது? லஸ்ட் டிசையர், காம இச்சை. குரோதனா என்னது? எங்கே கோபம், அதிகமான கோபம். காம, குரோத, லோபனா பேராசை, கிரீட், பேராசை. காம, குரோத, லோப, மோகனா பற்றுதல், அட்டாச்மெண்ட், சோ மச் பற்றுதல். காம, குரோத, லோப, மோக. மத மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம். தென் கடைசி 6வது மாட்சரிய, என்வியஸ், பொறாமை. இதெல்லாம் உள்ள அழுக்கு. இதெல்லாம் எப்போ போகும்?
ஜபம் பண்ணால் போவோம். ஆனால் முக்கியம் எது பண்ணுவோம்? ஸ்ரவணம் அண்ட் கீர்த்தனம். ஸ்ரவணம் கேட்குற மூலியமாக என் சாண்டிங், இது 2 ப்ராசஸ் சைமல்டேனியஸ்லி நடக்கணும். கேட்குறது என் வந்து சாண்டிங் பண்ணுறது, பகவான் கதை கேட்கணும், சாண்டிங் பண்ணணும். இந்த நடந்துகிட்டே இருந்தால் தான் உள்ளுக்குள்ள மனசில் அழுக்காகும். நீங்கள் நல்லா நீங்கள் சீசன் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிக்கங்க, இதோட முடிஞ்சது விட்டுருங்க. நீ வர டைம்லேருந்து நீங்கள் ஹரிக்கதை கரெக்டாக வரீங்க, சாண்டிங் பண்ணுறீங்க, ஹரிக்கதை கரெக்டாக வரீங்க, சாண்டிங் பண்ணுறீங்க, என்ன ஆல்சோ சேவை செய்கிறீங்க. இது கரெக்டாக கொண்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டு வந்து டிஃப்ரெண்டாக பகவான் பக்தி பதிக்குள்ளே அழகாக வந்து எங்கேஜ் ஆகும். இஸ் த மெயின் ப்ராசஸ். அப்புறம் ஸ்ரவணம் கீர்த்தனம். இந்த ஸ்ரவணம் கேட்குறது, கீர்த்தனம் நம்ம ஜெபம் பண்ணுறது, பாடுறது, படிக்கிறது, இதெல்லாம் கீர்த்தனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் உலகாச்சுன்னா தென் ஸ்மரணம், 3வது ஸ்மரணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்மரணம்னா நம்ம எப்போவுமே 24 hours பகவான் பற்றி நினச்சிருப்போம். அந்த ஸ்டேஜ் வந்து பியோர் டிவோஷனல் சர்வீஸ் அங்கே ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஹரிகதா வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு? நம்மளுக்கு வந்து பகவானை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. பகவான் ஏன் ரிமெம்பர் பண்ண, எதுக்கு நினச்சிக்கணும்? பகவான் நினைக்கலனா பகவத்கீதை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பகவான் பகவத்கீதையில்? எம் வாபி ஸ்மரன் பாபம் தெக்து யந்தே கலேபரம். இந்த உடம்பு விழும் போது நீ மண்டையில் என்ன இருக்கோ, என்ன புத்தியில் என்ன சிந்தனை ஓடுதோ அதுவாக தான் நீ பிறப்புன்னு சொல்லிட்டாரு. இங்கே டிவோஷனல் சர்வீஸ் இல்லை, பகவான் கதா இல்லை, பகவானை பற்றி நினைக்கல, ஒன்றுமே இல்லைன்னா எப்படி பிரபு? ஒருவேளை நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுனா எப்படி பிரபு? இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன ஆச்சு, நான் எப்படி பிரபுன்னு அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம கோமாவாக போனாலும் சரி, இல்லை வந்து மண்டை வந்து ஒன்றுமே யோசிக்க முடியாமல் போனாலும் சரி, நம்ம செய்த செயல்கள் அதை வச்சு பகவான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். மட் பக்தா, அதாவது ஒரு சொல்கிற என்னது இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லுது என்னது, நான் வந்து யோக சேம் வஹாமியாம், அது ஸ்லோகம் என்னது, நான் வந்து என் பக்தனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நான் அவனை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எப்படி அவர் ஏமாற்ற போகிறார்? ஏமாற்றப்பட்டார் அவர். மெயின் விஷயம் வந்து என்னது, நம்ம சைட்லேருந்தே கரெக்டான எஃபர்ட் போடணும். என்ன எஃபர்ட் போடணும்? ஒழுங்காக கிளாஸுக்கு வரணும், ஹரிகதை கேட்கணும், மண்டியில் எதுவுமே வச்சக்கூடாது. ஐயோ நாளைக்கு என்ன சாம்பார் வைக்க போகிறோம், சாம்பாரா இல்லை வந்து ரசமா, இல்லை இன்றைக்குள்ள சாம்பாரே நாளைக்கு சூடு கட்டிடலாமா, இல்லை நாளைக்கு அவன் ஒருத்தர் தான் ஸ்கூலுக்கு போகிறான், இல்லை அவருக்கு கொண்டே வேலைக்கு போகிறாரு, அவருக்கு அதை சூடு கட்டி கொடுத்துருவோம். ஓகே, நம்ம அதெல்லாம் இருக்கும் தான் செய்யும். பட் நம்ம ஹரிகதாவுக்கு வரும்போது, இங்கே ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த 1 hour மைண்டை ஃபுல்லாக வந்து இங்கே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து குருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏற்கனவே வந்து 24 hours வாரம் ஃபுல்லாக மண்டை வெளியே தான் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி ஒரு நாள் கூட நம்ம 24 hours ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, 12 hours ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒரே ஒரு மணி தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் கூட போச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்துடுது வேறு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மைண்டு ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆகணும். தென் இந்த 1 hour, இந்த 1.5 hour தான் வந்து இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி காப்பாற்ற போகிறது. வேறு எதுவுமே உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது. அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, ஹரிகதா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஆல்சோ ஹரிகதா மூலியமாக தான் நம்மளுடைய இருதயம் தூய்மையாகும். ஓகே, சுன்வதா சுவா கதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம் நித்தியம் பாகவத சேவையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க முதலாடி என்ன சொல்லுவாங்க, நஷ்டா பிரவேச அவர்தேசோ நித்தியம் பாகவத சேவையா பாகவத உத்தமா சோகி பக்தி பகவதி நஷ்டிக்கு. அந்த மனசு வந்து அழுக்காக இருக்குது. இந்த அழுக்காக இருக்கிற மனசை வந்து நித்தியம் பாகவத சேவை எப்போதுமே கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னாடிக்கும் ஹரிகதை வைக்கணும். அப்போ தான் அந்த மனசு தூய்மையாகும். அபத்திராணினா அழுக்கெல்லாம் வெளியாகும். அழுக்கு வெளியாகினா மட்டும்தான் நீங்கள் பகவான்கிட்ட போக முடியும். அழுக்கு வச்சுக்கிட்டு போக முடியாது. சாதாரண நம்ம வீட்டில் 5 அடி கழுவிட்டா ஒருத்தனை வந்து நம்ம வீட்டு பையனோ இல்லை பிள்ளையோ அந்த சேதத்தெல்லாம் மிதிச்சிட்டு வந்தால் எப்படி கன்னத்தில் அம்மா பட்டாமல் வைப்பா, ஏன்னா இப்போ தான் கழுவி விட்ருக்கேன், நீ என்ன சேர்த்து மிதிச்சு வரேன்னு. சாதாரண வீட்டுக்கே நம்ம வந்து அவ்வளோ ஹைஜீன் பார்க்குறோம். பகவான் லோகத்துக்கு போகிறோம், நம்ம பியூராக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சேர்த்துல இருக்கோம். நம்ம எப்படியே போயிட முடியுமா? நம்ம மைண்ட் எப்படின்னா இப்படியே இருக்கணும், இப்படியே போயிடணும். இப்படியே போகிறது. பகவான் டெஸ்ட் வைப்பார். நீ உண்மையாக பக்தி பண்ணுறியா இல்லை பல டெஸ்ட் வைப்பார். பிரச்சனை கொடுப்பாரு, டெஸ்ட் வைப்பார். நீ பிரச்சனை டைமில் நினைக்கிறே இல்லை என்னை விட்டுட்டு ஓடுறியா, எல்லாம் பார்ப்பார். எப்போவுமே பகவானை வந்து அவருடைய லாட்டஸ் ஸ்பீட் பகவானை பிடிச்சிட்டோன்னா தென் மணி அடிச்சிச்சு பாருங்க, பகவான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி ஜெய். ஜெய் சேகனா பால சுபத்ரா மகாராணி கி.
जय श्री गौरनिताई की, जय श्री नरसिंहदेव भगवान की, जय श्री प्रभुपाद महाराज की, गौर प्रमानंदे हरि हरि बोल। ओके।